ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உஷாரா போலீஸ் கிட்ட போறேன், அங்க போய் இதை பண்றேன் அதை பண்றேன் ஐடியா பண்ணீங்க, அங்க பில் அதிகமாகும், உங்களை தீர்த்துடுவாங்க. புரியுதா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நயன்தாரா இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிறைய தடவை தனுஷை வந்துட்டு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் என்னை திரும்ப காண்டாக்ட் பண்ணவே இல்லை, இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கும்போது அதை பற்றி பேசுறதே தப்புன்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி இவங்க இந்த பிரச்சனையை வளர்க்காம சீக்கிரமே முடிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. தனுஷ் நயன்தாராவுக்குள்ள பிரச்சனையை நயன்தாரா சரியாக கையாளவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவருக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா தனுஷ்கிட்ட பேசணும் முயற்சி பண்ணியிருந்தாவே இந்த விஷயம் எப்போதும் முடிந்திருக்கும். அப்படி தானே நேரடியாக தனுஷை தொடர்பு கொள்ளாமல் பல்வேறு நபர்கள் மூலம் தனுஷை தொடர்பு கொள்ள முயற்சித்தனால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் முளைத்தன அப்படின்றது என்னுடைய எண்ணம். கமலஹாசன் நடித்த எல்லாம் இன்பமயம் படம் இன்னைக்கு கூட நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதில் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்கும். ஜெய்சங்கர், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கமலஹாசன், வைஜி மகேந்திரன் இவங்க எல்லாரோட காம்போ ரொம்ப அழகாக இருக்கும். அதில் கமலஹாசன் நிறைய கெட்டப்பில் வருவார். அதில் அவருக்கு கெட்டப் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இருந்தாலுமே அந்த படம் அந்த காலத்தில் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையலை. அந்த படம் உருவானதுக்கான காரணத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு திருமுருகன் ஷா அலம் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தின் உருவாக்கத்தின் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அதையெல்லாம் எப்போ வெளியில் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வாருன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் போது தான். எல்லாம் இன்பமயம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாதாலோ என்னவோ அந்த படம் சம்மந்தப்பட்ட எந்த செய்தியும் ஒரு பக்கம் பஞ்சானாலும் பெரிதாக பகிர்ந்து கொண்டதாக தெரியல. அதே மாதிரி அந்த படத்தை இயக்கிய GN ரங்கராஜனும் பகிர்ந்து கொண்டதாக தெரியல. இப்போ ரீசெண்டாக நடந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு விஜய் கூட ஜெட்டில் த்ரிஷா போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறைய இடங்களுக்கு அவங்க ஒன்றா சுற்றுலா போகிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இடம் வேற வாங்கி போட்டிருக்காங்க. எப்போவுமே முத்த காட்சியில் நடிக்காத விஜய் லியோ படத்தில் த்ரிஷா கூட சேர்ந்து முத்த காட்சியிலையும் நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை பேசாமல் பப்ளிக்காகவே அறிவிச்சிடலாமே, ஏன் அதை மூடி மறைக்கணும்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ளதை போல விஜய்க்கு த்ரிஷாவோட ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட அதை அவர் அறிவிக்கணும் அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. சினிமாவில் சூப்பர் ஸ்டார், அரசியலில் முதல்வர் பதவி, இது ரெண்டுக்கும் ஆசைப்படுற தைரியம் விஜய்க்கு எப்படி வந்துச்சுன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் தைரியத்துக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. தான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் என்பதை பற்றி விஜய் தந்த மாநாட்டிலேயே மிக தெளிவாக விளக்கி பேசியிருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தான் அரசியலுக்கு வந்ததாக குறிப்பிட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அவர் அரசியலில் அடியெடுத்து வைப்பதற்கு தைரியம் என்ன வேணும்? கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம் இவங்க எல்லாருமே புது முகங்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு டாப்ல இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் புது முகங்களை ஒரு சைட் கேரக்டர்ல கூட அறிமுகம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இது எதனாலன்னு அரவிந்த் லூட்சணன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு புதுமுகங்களே அறிமுகமால அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணிக்கை வேணா குறைஞ்சிருக்கலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ், துஷாரா போன்ற பல கதாநாயகிகள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்கன்னா நம்முடைய தமிழ் இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தின நாயகிகள் தானே அவங்க. 2015 தூங்காவனம் படத்துல வரக்கூடிய பாடல்களுக்காக வைரமுத்துவும் கமலஹாசனும் சேர்ந்து ஒன்னா பணியாற்றினாங்க. ஆனா அதுக்கப்புறமா எந்த படத்துலயும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல. இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்கான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜா மாதிரியோ AR ரஹ்மான் மாதிரியோ வைரமுத்து தன்னுடைய படங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் கமல்ஹாசன் எந்த முடிவும் எடுக்கலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க. எதிர்காலத்திலும் அவர்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. எந்திரன் படத்தோட ஹிந்தி ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் தன்னைத்தானே கலாய்ச்சிப்பாரு. நான் அது ஒரு 200 தடவையாவது பார்த்துருப்பேன். அதில் நந்துலால் அப்படின்னு ஒரு பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அந்த பேரை மென்ஷன் பண்ணாங்க, அவங்க யார் அப்படின்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. அந்த விழாவிலே ரஜினிகாந்த் பேசிய அந்த சம்பவம் இருக்கு, அது நடந்த சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லும்போது அந்த சம்பவத்தில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பெயரை சொல்கிறது தானே முறை. அதைத்தான் ரஜினி செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு வருஷமும் சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க எப்படி விஷ் பண்ணுவீங்க? அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாரான்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இன்று நேற்றில் பல வருடங்களாக நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கே நான் என்னுடைய சகோதரன் ஆளுயரம் ஆளுவோடு செல்வோம். அதுக்கு பின்னால் தான் வீட்டிலே தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதை அவர் தவிர்க்க தொடங்கிவிட்டார். ஆனாலும் கூட 7-8 வருடங்களுக்கு முன்னால் ஒரு முறை அவர் வீட்டில் இருந்தபோது அவருடைய பிறந்த தினத்தன்று அவருக்கு நேருகை வாழ்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவருக்கு தொலைபேசியிலே வாழ்த்து சொல்வதுதான் என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. சூரிய அடுத்ததா எந்த படத்துல நடிக்கிறாருன்னு காயத்ரி அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விலங்கு என்ற வெப் சீரிஸ் இயக்கிய பிரசாந்த் பாண்டியர் இயக்கத்தில் தான் அடுத்து சூரிய ஒரு படத்தை நடிக்க இருக்கிறார். கௌதம் வாசுதேவ் மேனன் அடுத்ததா சிம்புவை வச்சு படம் எடுக்கிறாரா இல்ல ஜெயம் ரவியை வச்சு படம் எடுக்கிறாரான்னு ஸ்ரீராம் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் அடுத்து இயக்க இருக்கிற படத்திலே ஜெயம் ரவி தான் கதாநாயகனா நடிக்கிறார். சிம்பு அந்த படத்திலே நடிக்கல. த்ரிஷா இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய திறமைக்கேற்ற நல்ல ஊதியத்தை இப்போது அவர் சம்பளமாக வாங்கி கொண்டிருக்கிறார். சாய் பல்லவியை ஒரு சிலர் வேணும்னே டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு சரண்யா திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. சாய் பல்லவி யாரும் டார்கெட் செய்வதாக நான் நினைக்கல. எப்படி அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு பிறந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரியல் லைஃபோட ஒத்து போன ஒரு படம்னா அது அண்ணாமலை படம்னு சொல்லலாமா? ஏன்னா அடிமட்டத்தில இருந்து மேல வர்றதா இருக்கட்டும், கடின உழைப்பா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களோட தொடர்புல இருக்கிறதா இருக்கட்டும், துரோகிகளை மன்னிச்சு விடக்கூடிய பழக்கமா இருக்கட்டும், இப்படி எல்லாமே அவருடைய ரியல் லைஃப் கூட ஒத்து போகிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ணாமலை படத்திலே ரஜினிகாந்த் ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரம் ரஜினிகாந்துடைய இயல்பான வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது அப்படின்றத பற்றி உங்களுடைய கேள்வியில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா விஷயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. ஒரு விஷயத்தை தவிர ரஜினிகாந்தை இன்னசென்ட் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களே, அது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரஜினிகாந்த் நல்ல மனிதர், பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பவர், எல்லோரையும் மரியாதையாக நடத்துபவர், இதெல்லாம் உண்மை. ஆனால் அவரை இன்னசென்ட் என்று சொல்ல முடியாது. கவுண்டமணியும் செந்திலும் காமெடியில ஜீனியஸா இருக்காங்க. அவங்களோட படிப்பறிவு என்ன? அது மட்டும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சுன்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கவுண்டமணி செந்தில் இருவருமே ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் நடித்து அதற்கு பின்னாலே சினிமாவில் அடியெடுத்து வச்சவங்க தான். சினிமாவில் வெற்றி பெறுவதற்கு என்ன படிக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க. அதன் காரணமாக தான் இந்த அளவு வெற்றியை அவர்களால் குவிக்க முடிந்தது. அண்ணாமலை படத்துல ஒரு பொண்ணுக்கு அப்பாவாவும், படையப்பா படத்துல 2 பொண்ணுக்கு அப்பாவாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அவரோட ரியல் லைஃப்ல அவருக்கு பொண்ணு இருந்ததுனால இந்த மாதிரி சூஸ் பண்ணி நடிச்சாரான்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நிஜத்தில் தனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்கள்லாம் ரஜினிகாந்த் அப்படி நடித்தார் அப்படின்றத ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், பாட்ஷா திரைப்படத்தில் அவர் நடித்தார், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? இளையராஜா பயோபிக் படம் கைவிடப்பட்டதா இப்ப ஊடகங்கள் எல்லாமே சொல்றாங்களே, இது உண்மையான சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் கைவிடப்பட மாட்டாது. ஆனால் அதனுடைய உருவாக்கத்திலே சில மாற்றங்கள் இடம்பெறலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொன்விழாவை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை கார்த்திக் சுப்ராஜ் கிட்டையும் ஸ்டோன் பெஞ்ச் கிட்டையும் கொடுத்தா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்தது இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க எடுத்து செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய பொன்விழாவை சிறப்பாக நடத்துகின்ற பொறுப்பை அழகாக ஏற்று நடத்தக்கூடிய பல இளம் இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதே மாதிரி பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற கார்த்திக் சுப்ராஜும் நல்ல சாய்ஸ் தான், மறுப்பதற்கு இல்லை. இதில் முக்கியமான விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி ஒரு விழாவை நடத்துவதற்கு தன்னுடைய இசைவை தெரிவிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். முன்னாடிலாம் தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சோஷியல் மீடியால யாரோ ஒரு சில பேர் ரிவ்யூவர்ங்கிற பேர்ல படம் நல்லா இருக்கு இல்ல அப்படிங்கறத பொறுத்து மக்கள் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுலாம் ஒரு சரியான விஷயமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய கேள்வியில குறிப்பிட்டிருக்கீங்க. அது போன்ற விமர்சனங்களை கேட்டு படத்துக்கு போனா அது மட்டும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யற விஷயம் இல்லையா என்ன? திரைப்பட விமர்சனங்களை பொறுத்தவரையிலே நடுநிலைமையோடும் நியாயமாகவும் அவை அமைய வேண்டும். ஆனால் சமீப காலமாக விமர்சனங்கள் அப்படி அமைகின்றதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு பதிலாக இருக்கிறது. பல விமர்சகர்கள் காசை வாங்கி கொண்டு இருந்த போக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா பல நடுநிலைமையான நேர்மையான விமர்சனம் இருக்காங்க. அவங்க காசெல்லாம் வாங்காமல் தன்னுடைய மனதுக்கு எது நியாயப்படுதோ அதை இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது போன்ற விமர்சனங்களை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய இந்த கவனம் நம்ம ரசிகர்கள் மத்தியில் இருக்காதுன்னா அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது போன்ற ஜோடிக்கப்பட்ட காசு கொடுத்து வாங்கப்பட்ட விமர்சனங்களை ரசிகர்கள் தவிர்க்க தொடங்கினால்தான் நியாயமான விமர்சனம் பிறக்கும்.
அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கெல்லாம் திரைப்பட உலகிலே ஒரு கதாநாயகனுடைய சம்பளம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். யாரும் தங்களுடைய மார்க்கெட்டுக்கு ஏற்ற சம்பளத்தையோ அல்லது தங்களுடைய திறமைக்கேற்ற சம்பளத்தையோ பெரும்பாலும் வாங்குறதில்லை. அந்த நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்குறார், அதுக்கு மேலே எனக்கு கொடு அப்படின்றது தான் இன்றைக்கு பல பேருடைய போக்காக இருக்கிறது. ஆனால் 50-60 வருடங்களுக்கு முன்னாலே திரை கதாநாயகர்கள் எப்படி தங்களுடைய சம்பளத்தை நிர்ணயித்தார்கள் என்பதை பற்றி அண்மையிலே ஒரு நடிகர் என்கிட்ட ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டார். கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படங்களிலே மிகவும் பிரபலமான நடிகர். தெலுங்கு படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் என்டி ராமாராவ், இன்னொரு பக்கம் ஏ நாகேஸ்வரராவ், இருவரும் தான் முன்னணி நடிகர்களாக ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்டி ராமாராவோ அல்லது ஏ நாகேஸ்வரராவோ சம்பளத்தை ஏற்றலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிக்குவாங்க. அடுத்த படத்துக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்தை ஏற்றி கேட்கலான் இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏ நாகேஸ்வரர்கிட்ட சொல்லுவாராம் என்டி ராமாராவ். நீங்கள் சொல்கிறது சரிதான், ஒரு 10,000 ரூபா கேட்போம். அப்படி 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் முன் வரலன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7,500 கொடுக்க மாட்டாங்களா என்று பதில் வருமாம் ஏ நாகேஸ்வரர்கிட்ட. இப்படி சம்பளத்தை ஏற்றலாம் அப்படின்னு முடிவெடுத்த போது ஒன்று என்டி ராமாராவ் ஃபோன் பண்ணுவாராம், இல்லை ஏ நாகேஸ்வரராவ் ஃபோன் பண்ணுவாராம். ஒரு 10,000 ரூபா சம்பளம் ஏற்றுறதுக்கே இந்த இரு பெரு நடிகர்களும் பேசி வைத்து கொண்டு அதற்கு பின்னால் தான் தங்களுடைய சம்பள விகிதத்தை சொல்வார்கள் அப்படின்ற அந்த தகவல் இருக்கே எனக்குள்ளே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை. அப்பாவுடைய படங்களில் பல படங்களில் நடித்தவர் நாகேஷ். ஃபாதருக்கு ஒன்று என்னன்னா, ஒரு வேளை அந்த காமெடி சென்ஸ் ஓவர் ஜாஸ்தி ஃபாதருக்கு. அது ஒருவேளை என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக பண்ணதுனால அவருக்கு அந்த எப்பவுமே படத்தில் அவருடைய ஃபாதர் படத்தில் எல்லாமே நீங்கள் பாருங்கள், அந்த சாதம் கொண்டால் தான் நாகேஷை ஹீரோவாக போட்டே எடுத்தார். ஏன்னா நாகேஷ்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த படத்தை உசுரை சோமநாதன் கதை எழுதியிருந்தாலும் வீரப்பன் கதையாக இருந்தால் கூட ஃபாதர் சாதம் கொண்டால் நம்ம நாகேஷை வச்சு எடுப்போம்னு சொல்லி தான் நாகேஷும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.